ஓகே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னென்று சொன்னால் ஓய்வு நாள். எபிரேய மொழியில் எழுதுகிற விருப்பராக்கள் எழுதி கொள்ளுங்க, சபாத் டே. இங்கிலீஷில் எழுத வேண்டியாக்களும் சபாத் டே என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். அதாவது ஓய்வு நாள். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கடந்த 2-3-4 நாட்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை குறித்து இங்கே திருச்சபையில் இருக்கின்ற நபர்களுக்கும் அதே நேரத்தில் நேரலை வாயிலாக எங்களுடைய பிரசங்கங்களை செய்திகளை பார்க்கிறவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும்படியாக என்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தனையை, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு வழி நடத்துதலை எனக்கு கொடுத்தார். ஆனால் நான் உடனே இந்த செய்தியை தயார்படுத்தவில்லை. ஏனென்றால் ஓய்வு நாளை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பல காரியங்கள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கூட்டம் சொல்லும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்றும், இன்னொரு கூட்டம் சொல்லும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று. சரிதானே? சனிக்கிழமை ஓய்வு நாள்ன்றதுக்கும் வேதத்தில் நான் ஆதாரம் காட்டுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ன்றதுக்கு வேதத்தில் வசனங்கள் உண்டு. சரிதானே? பல என்ன சொல்கிறது, வரலாற்று பின்னணிகள் உண்டு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வந்தது என்று சொல்லி. சனிக்கிழமை ஓய்வு நாள், இப்போ சனிக்கிழமை ஓய்வு நாள் கொண்டாடுறாக்கள் தான் பரலோகம் போவாங்கன்னு சொல்லி வேதத்தில் இல்லை. அடுத்த விஷயம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கொண்டாடுறாக்கள் நரகம் போயிடுவாங்கன்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. ஆண்டவர் 7 நாட்களுக்குள் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதனாலே வாரத்தில் 7 நாட்கள் வந்தது. 7 நாட்களை உண்டாக்கினவரே நம்முடைய ஆண்டவர் தான், வேறொருத்தரும் இல்லை. அப்போ நாட்களை உண்டாக்கினவர் கர்த்தர், மாதங்களை உண்டாக்கினவர் கர்த்தர், வாரங்களை உண்டாக்கினவரும் கர்த்தராயிருக்கிறார். ஆகினாலே ஆனால் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை குறித்து கொஞ்சம் வலியுறுத்தி சில காரியங்களை பேசியிருக்கிறார். ஓகே, அடுத்த விஷயம், இந்த வேத தியானம் அல்லது இந்த வேத படிப்பு யாரையும் குத்தி காட்டுறதுக்கோ சுட்டி காட்டுறதுக்கோ இல்லை. சரிதானே? நீங்கள் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்திலேருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான் ஒரே நோக்கம். அதை அறிந்து கொண்டு அதை கை கொள்ளுவதும் கை கொள்ளாம விடுறதும் உங்களுடைய தீர்மானம். நான் எப்பயும் எல்லார்ட்டையும் சொல்கிறது, சக்தி டிவி மாதிரி, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் எடுங்க. புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் மத்தேயு 28 28:20 எடுத்துட்டீங்களா? 47வது பக்கம். நீங்கள் உங்களோட கதரை எப்படி போட்டிங்கன்னா எங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறது உதவியாக இருக்கு. பரலோகத்தில் ஆண் அன்றும் இல்லை பொண்ணு அன்றும் இல்லை. ஓகே, 20வது வசனம் 28:20. ஓகே, பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ நான் உபதேசிப்பதனுடைய நோக்கம் யாரையும் காயப்படுத்துவதற்கோ, யாரையும் குத்தி காட்டுறதுக்கோ, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அல்ல. நான் இந்த இடத்துலேருந்து உபதேசம் பண்ணுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதை கை கொள்வதற்காக. என்னதுக்காக? கற்றுக்கொண்டு அதை கை கொள்வதற்காக. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 33.5 வருட வாழ்க்கையை முடித்தவராய் ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அவர்களை சீஷர்களாக்குங்கள். அடுத்தது அவர் சொல்லுகிற பிரதானமான ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் என்னெல்லாம் உங்களுக்கு அதாவது இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் நான் கற்றுக் கொடுத்தனோ அவர்கள் யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எப்படி உபதேசம் பண்ணணும்? கேட்டுட்டு எழுமிது போகணும் என்று உபதேசம் பண்ணணுமா? கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணணுமா?
கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணணும். ஒரு பிள்ளை ஸ்கூலில் போய் படிக்கிறது என்னத்துக்கு? அறிவை வளர்த்து கொள்வதற்கு. அதே நேரத்தில் அங்கே படிக்கிற விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பிரயோகப்படுத்துறதுக்கு, அப்பியாசப்படுத்துறதுக்கு, அதை கை கொள்ளும்படிக்கு தான் அங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு நான் செய்திக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். கலாத்தியர் எடுங்க. கலாத்தியர் புத்தகம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. அதுவும் அநேகமாக எபேசியருக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எபேசியருக்கு முன்னுக்கு. ஓகே, இந்த வசனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். ஓகே, எடுத்துட்டிங்களா? 257வது பக்கம் புதிய ஏற்பாட்டு வேதாகமம். ஓகே, அதில் 1வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 257வது பக்கம் போனீங்கன்னா சரி, புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில். ஓகே, 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின கடிதம், நிருபம். சரியா? அதில் அவர் சொல்றத பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? இப்போ நான் இங்கிருந்து உங்களை பிரியப்படுத்தலாம். எப்படி பிரியப்படுத்தலாம்? உங்கள்ட்ட இருந்து லாபங்களை பெற்றுக்கொள்றதுக்காக உங்களை நேசிக்கிறார், உங்களை நடத்துவார், உங்களை தடவுகிறார் என்று பேசலாம். சரிதானே? இல்லை, நான் வசனத்தை வசனமாக உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை நாடி போதிக்கலாம், இல்லை மனுஷனை நாடி போதிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். மனுஷனை நாடி போதிக்கிறதுண்டா என்ன, தேவனை நாடி போதிக்கிறேன்டா என்ன. ஓகே, போதிக்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எலோய் ஒரு இடத்துல இருக்கணும். இனி அடிவிலும் சொல்லிட்டேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் ஊழியம் செய்ய வேண்டும். அதாவது இன்றைக்கு ஊழியர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிழையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னண்டா, எல்லாத்துலேயும் மனுஷரை ஆதாயப்படுத்த தான் ஊழியமே ஒழிய மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் இல்லை. பிரியப்படுத்த வேண்டும் கர்த்தரை, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், மனுஷரை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுக்கு அதை எப்படி செய்கிறதுன்றதுடைய வழிமுறைகள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் தெளிவாக திட்ட தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். அதை நம்ம இருந்து வாசித்து படித்து நேரம் செலவழிச்சோம்டா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம்டா, அந்த வழிமுறைகளை பின்பற்றினோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக நம்முடைய ஊழிய பாதையில் போகலாம். இல்லை, நம்ம சிலாக்கள் இருக்காங்க, என்ன சொல்கிறது, அதி உயர் பரிசுத்தம், அதி உயர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறார்கள். இயேசுவே பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொன்னார்? அவர் சகல சத்தியங்களிலும் நடத்துவார். சத்தியம் என்றது யாரு? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்ப இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய கைகளில் இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வசனம் அடங்கின புத்தகம். அதுல ஆண்டவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை, அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறான்னு சகலதும் அருளப்பட்டிருக்கு. நாங்க இன்னும் என்ன பிரச்சனைண்டா, நமக்கு இன்னும் இந்த அந்த நாளில் மோதிரம் வீட்டில் தொலைஞ்சா விடிய சாமத்தில் எழும்பி வெத்தலை பாக்கு எடுத்துட்டு சாத்திரியார்கிட்ட போகிற மாதிரி நமக்கு இன்னும் அது அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறாங்கள சொல்லலை, அப்படியா? நாங்கள் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் அவர் சொல்கிறத கேட்டால் தான் நமக்கு திருப்தி. இங்கே இருக்கிறத வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ வேதத்தை எடுத்து ஆறுதலாக இருந்து ஒழுங்காக வாசித்து படித்தாலே ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கற்றுத்தருவார். இப்போ நான் போதிக்கிறதெல்லாம் நான் படிக்கிற விஷயம் இருக்குது, அதே நேரத்தில் படிக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறது இல்லை. இன்றைய பிரசங்கத்திலையும் உங்களுக்கு நான் போக்குள்ள தெரியும், கடைசியில் முடியக்குள்ள தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஆண்டவரை நான் என்னத்தை இவங்களுக்கு பேசலாம், இவங்களுக்கு விளங்குறபடி பேசணும். என்ன, 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கு போய் நான் ஓஎல் பாடம் எடுத்து நான் படிச்சிருக்கேன், நான் யூனிவர்சிட்டி, நான் கேம்பஸில் லெக்சரர் இங்கே பார்த்திய என்னது அந்த எக்ஸ் பீட்டா வை பீட்டாண்டெல்லாம் நான் படிப்பிச்சா 1ஆம் ஆண்டு பிள்ளை பார்க்கும், என்னடாப்பா வடியாப்பா சித்திரங்கீர்றாரு அங்கிள் நல்லா இருக்கேன்னு சொல்லி பார்க்கும். அப்போ நம்ம படிச்சிருக்கோம்ன்றதுக்காக நாம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் வலது தெரியும் இடது
ஊழியத்தில் ஆவியானவருடைய வழிநடத்தல் தேவை. ஏனென்றா வேத சொல்லுகிறது என்னென்னு சொன்னால், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசும்படிக்கு கல்விமானின் நாவை தந்துருளும்படிக்கு ஜெபம் பண்ணணும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அதான் சொல்லுவாங்க. உலகத்தில் என்ன இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இடம் பொருள் ஏவல் ஊழியத்திலேயும் இருக்கு. அப்போ நம்ம ஒரு ஆக்களோட பேசக்குள்ள என்னத்தை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை கட் பண்ணணும், எதை கட் பண்ணக்கூடாது என்றதெல்லாம் ஆவியானவருடைய உதவியை நம்ம நாட வேண்டும். ஊழியம் செய்கிறது நம்முடைய திறமையை காட்டுறதுக்கோ நம்முடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கோ இல்லை. அறிவு தேவை, திறமை தேவை ஊழியத்துக்கு. ஆனால் இதை எல்லாவற்றையும் ஆவியானவருடைய வழிநடத்துதலோட நாங்கள் பிரயோகப்படுத்துறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஏன் இவ்வளவு வசனத்தை இவ்வளவு சொல்கிறேன்னு சொன்னால், நான் இன்றைக்கு பண்ண போகிற பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நான் பேசுகிற ஸ்லாங் அல்லது என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பேச்சு முறைன்னு ஒன்று இருக்குது தானே, அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அல்லது இங்கேருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுற வசனம் பிடிக்காமல் இருக்கலாம். சரிதானே? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்கிறது என்னுடைய கடமை, பின்பற்றுறதும் பின்பற்றாம விடுறதும் உங்களுடைய என்ன, உங்களுடைய விருப்பம். ஓகே, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். ஓகே, 1 பேதுரு புத்தகம் எடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா பின்னால் இருக்கு. இன்னும் பின்னால் போனீங்கன்னா சரி, அப்படி அதில் இருந்து அப்படியே பின்னால் போனீங்கன்னா சரி, மெதுவாக போங்க. ஓகே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 318வது பக்கம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 318வது பக்கம் 319வது பக்கம் இந்த வசனம் இருக்கு. நான் வாசிக்க போகிற வசனம். ஓகேயா? எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தீங்கண்டா. 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். சரியா? ஓகே, பாருங்க, நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்போ வாசிட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? ஓகே, என்ன பாருங்க, நம்முடைய மாதிரி யார்? எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, உதாரணம். நம்முடைய வாழ்க்கையில் யார் மாதிரி? நம்ம யாரை பின்பற்றணும்? இயேசுவை. அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவு இருக்குது தானே? இயேசு அநேகமான இடத்துல பலர் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்படி? இயேசு உங்களை குணமாக்க வந்தார், இயேசு உங்களுடைய சாபத்தை கட்டி உடைக்க வந்தார், அல்லது இயேசு உங்களை என்னத்துக்கு வந்தார்? நேசிக்க வந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை, அதை மறுதளிக்கலை. ஆனால் இயேசு அதற்காக மட்டும் வரவில்லை. இயேசு வந்ததனுடைய நோக்கம் நான் உங்களுக்கு ஒரு வசனம் காட்டினேன். அவர் 2வது ஆதாமாக வந்தார். கொரிந்து புத்தகத்தில் இருக்குது. 1வது ஆதாம் பாபம் செய்து முழு உலகத்தையும் முழு மனுக்குலத்தையும் என்ன செய்தான்? பிசாசினுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டான். இப்போ இந்த அழிஞ்சு கொண்டு போகிற இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசு, அதாவது ஒரு பரிசுத்தர், அதாவது எது நன்மை எது தீமைன்னு நல்லா அறிஞ்ச ஒருவர் இந்த பூமிக்குள்ளே வர வேண்டியிருந்தது. அதனாலே சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். அந்த தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த தன்னுடைய சாயலாக படைத்து இந்த மனுஷனை காப்பாற்றுவதற்கு பூமிக்குள்ளே மனுஷனாக வந்தார். அவர் ஆதாமினுடைய டிஎன்ஏல வரவில்லை, அவருடைய சொந்த டிஎன்ஏல வந்தார். இனப்பெருக்கத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கல்ல. யோசேப்பினுடைய டிஎன்ஏ மூலமாக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கல. பரிசுத்தாவியானவர் மரியாள் மீது நிழலிட்டபடியினாலே மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கரு அறையை கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். என்னதுக்கு? தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு மனுஷனுடைய உடம்பிலே 46 குரோமோசோம்ஸ்கள் இருக்கும். இது விஞ்ஞானம், இது உண்மை. நான் கட்டுக்கதை சொல்லலை, பைபிள் இருந்து சொல்லலை. ஒரு மனுஷனுடைய, இப்போ உங்களை எடுத்தால் உங்களோட உடம்புல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும்.
அதில் 22 குரோமோசோம்ஸ் உங்களோட அம்மாட. அடுத்த 22 குரோமோசோம்ஸ் உங்களோட அப்பாட. இப்போ 22 எத்தனை? 44. மிச்சம் எத்தனை குரோமோசோம்ஸ் பேலன்ஸில் இருக்கு? 2. இந்த 2 குரோமோசோம்ஸ்கள் தான் தீர்மானிப்பது ஒரு தாயினுடைய கருவிலே இருக்கின்ற அந்த கரு ஆணா இந்த உலகத்துக்குள்ள வரணுமா அல்லது பெண்ணா இந்த உலகத்துக்குள்ள வரணுமாண்டு. அந்த 2 குரோமோசோமும் அம்மாட கையிலையும் இல்லை, அப்பாட கையிலையும் இல்லை, எந்த குறி சொல்றவங்க கையிலையும் இல்லை. அந்த குரோமோசோம்ஸ்கள் இருக்கிறது யாருடைய கையிலே? கர்த்தருடைய கையிலே. அவர் தான் தீர்மானிக்கிறார், இது ஆனா பெண்ணா என்று சொல்லி தீர்மானிக்கிறார். அப்ப அந்த குரோமோசோம்ஸ் அங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் குரோமோசோம்ஸ் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவர் மனுஷனா தான் இருந்தார். அவருக்கு 46 குரோமோசோம்ஸ்கள் இருந்தது. அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா 46 குரோமோசோம்ஸ் இருந்தது தான் அவருக்கு. சரிதானே? 22 மரியாளுடையது. சரிதானே? மிச்ச 24 யாருடைய என்று தெரியாது. பாபா மர்கியா கண்டுபிடிக்க இயலாது என்று சொல்லி சொல்றாங்க. தெரியுது இல்லை, அது இன்னார் என்று கண்டுபிடிக்க இயலாது என்றாங்க. அப்ப இதுக்கு என்னத்தை சொல்ல வரண்டா, பரிசுத்தாவியானவராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஓகே, அவர் வந்ததன் நோக்கம் மனிதர்கள் அழிந்து கொண்டு போகிற மனிதர்களுடைய டிரெக்ஷனை மாற்றி அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வர முடியாது, தேவனிடத்திற்கு போக முடியாது, அதனால என்னை பின்பற்றி வாருங்கள் என்றார். ஒருவேளை இந்த லைவ் ஆராதனையில் வேற மதத்தை சார்ந்து நீங்க யாராவது பார்த்திருந்தா இயேசு சொல்லல நானும் என்று சொல்லல, நானே என்றார். நான் ஒருத்தர் தான் என்றார். வேணுமெண்டா பைபிள் எடுத்து பார்க்கலாம் நீங்க. ஓகே, அப்ப நாங்க பின்பற்ற வேண்டியது தேவனுடைய ஜனங்கள் யாரை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவை. இப்ப லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, மெதுவா போ. லூக்கா 11ஆம் அதிகாரம், அதாவது 197வது பக்கம், 11:28க்கு வாங்க. எடுத்துட்டா சொல்லுங்களா? சரியா? 11:28. சரியா? ஓகே. அதற்கு அவர், அதாவது இயேசு, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அதாவது பாக்கியவான்கள், அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். நான் போன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும் பொழுது பாக்கியவான்கள் என்றா என்னன்னு சொன்னா, தமிழ்ல அதுக்கு ஒரு சொல் சொன்ன, அதுக்குதான் நோட்ஸ் எடுக்க சொல்றேன். விளங்கிட்டா? இப்ப பாக்கியவான் என்கிறத நீங்க வெரி குட், பாக்கியவான் கம் என்று சொல்லி சொல்றீங்களா? இல்லை, நமக்கு விளங்குற தமிழ் அது, அது பண்டித கால தமிழ். பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு எபிரேய சொல் சொல்லி தந்தேன் நான் போன ஞாயிற்றுக்கிழமை. என்ன? ஆஷேக். இங்கிலீஷில் எழுதுறேன்டா, ASHEQ, ஆஷேக். பரிசுத்த வேதாகமத்தில் பாக்கியவான்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துல மூலமொழி பரிசுத்த வேதாகமமாகிய எபிரேய மொழி வேதாகமத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொல் என்ன? ஆஷேக். ஓகே, அதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஆசீர்வாதம் என்கின்ற சொல்லுக்கு புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொல் மக்காரியஸ். MACHARIAS.
OUS, மக்காரியஸ். மக்காரியஸ் என்ற என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆஷேக் என்ற என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இங்க இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுதல். காத்து கொள்ளுதல் என்றது அதை நாம் என்ன செய்யறது? கை கொள்ளுதல், அதை பின்பற்றுதல். எங்க காத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய மூளையில ஆண்டவருடைய வசனத்தை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ இதெல்லாம் என்னதுக்கு சொல்லி வரண்டா, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் எந்த அளவுக்கு அதை பின்பற்றுறோம், கடைப்பிடிக்கிறோம், கை கொள்ளுகிறோம் என்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம், அடுத்த பக்கத்தில் இருக்கிற புத்தகம், லூக்காக்கு பக்கத்து வீடு, யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 12. ஓகே, 12:26 எடுத்துட்டு சொல்லுங்களா? 146வது பக்கமா பரிசுத்த வேதாகமத்தில்? ஓகேயா? இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள். இருபத்தாறு. ஓகே, பார்க்குறீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் யாரை பின்பற்றணுமா? அவனுடைய இஷ்டப்படியெல்லாம் நடக்கலாமா? யாரை பின்பற்றணும்? ஊழியம் செய்கிறவன் பின்பற்ற வேண்டியது இயேசுவை. ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்று சொல்றவன், பாஸ்டர் என்று சொல்லவன், பிஷப் என்று சொல்லி திரிகிறவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள், வேற என்ன, போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள், மெய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பின்பற்ற வேண்டியது, சுவிசேஷர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பின்பற்ற வேண்டியது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவரையே. நான் எங்கே இருக்கிறேனோ, அடுத்தது பாருங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் அவருடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஓகே, இப்போ இந்த 3 வசனம் நான் காட்டியிருக்கேன். என்னதுக்கு? வசனத்தை நான் உபதேசிப்பதனுடைய நோக்கம் நீங்கள் வார்த்தையை கை கொள்வதற்கு. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்ன? பேதுரு சொல்லுகிறார், நாம் அவரை பின்பற்றி வரும்படிக்கு தான் அவர் அடிச்சுவடுகளை வைத்து போனார் என்று சொல்லி. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் தான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். யோவான் 12:26 பார்த்தோம், இயேசு சொன்ன வார்த்தை, அதாவது அவரோட ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது ஸ்பெஷலாக சொன்ன வார்த்தை. சில ஆக்கள் ஊழியம் செய்கிறன்னு போட்டு கண்ட வளாயெல்லாம் செஞ்சு தெரிவாங்க, அவங்களோட இஷ்டப்படி எல்லாத்தையும் செஞ்சு தெரிவாங்க. கேட்டால் என்ன? ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறவன் பின்பற்ற வேண்டியது இயேசுவை, இயேசுவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை, வழிமுறைகளை பின்பற்றி தான் அவர் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறவர். அப்போ ஊழியம் செய்கிறவர் எங்கே இருக்க வேண்டும்? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறார்? இப்போ உங்களோட கைகளில் இருக்கிற வேத புத்தகத்திலே இருக்கின்ற அவருடைய வசனத்திலே அவர் இருக்கிறார். ஓகே, இப்போ நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். இனி ஸ்பீடாக போகும், கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஸோ இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தான் முதலாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை அவர் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற நீங்க பாருங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் பண்ணினார். ஆண்டவர் 6 நாட்களிலே
வானம் பூமி சர்வசேனை மரம் செடி கொடிகள் சகலவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் ஒரு நாள், அந்த 7வது நாளிலே அவர் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். கர்த்தர் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தபடியினால் அதை அவர் பரிசுத்தம் படுத்தினார். பரிசுத்தப்படுத்தி என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், ஓய்வு நாள் பரிசுத்தமானது. யாருக்கு பரிசுத்தமானது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க ஓய்வு நாள் எப்படி வரணும்? பரிசுத்தமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வர வேண்டும். கர்த்தருடைய ஓய்வு நாள் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதமானது. எல்லாருக்குமே விருப்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு. ஆனா ஆண்டவர் எதுக்கால போனா ஆசீர்வாதம் வருமென்று இங்க சொல்லியிருக்கும் பொழுது வேற எதுக்கு பின்னாலேயோ போய் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்கிறோம். அது கடைசி வரை நிலைக்காது. ஒரு மனுஷனுக்கு இப்போ நாம சும்மா சொல்லுவோமே, நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வேண்டக்குள்ள அதை லாங் டேர்ம் யூஸ் பண்ணுற பொருளை வாங்குவோமா, ஷார்ட் டேர்முக்கு வாங்குவோமா, கொஞ்ச நாளைக்கு பாவிச்சுட்டு எறிகிறதுக்கு வாங்குவோமா, இது நல்லமா, எப்படி ஜப்பானா அண்டெல்லாம் பார்த்து வாங்குறோமில்ல? ஏன் வாங்குறோம்? கன நாளைக்கு அதை பயன்படுத்துவதற்கு. ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் லாங் டேர்ம், நம்மளை பின்பற்றி வருகின்றது. நம்முடைய மரண பரியந்தம் அல்லது இயேசுவினுடைய வருகை பரியந்தம் நம்மை பின்பற்றுகின்ற ஆசீர்வாதங்களையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் சொந்த சித்தத்தில் பிசாசினுடைய சத்தத்தை கேட்கிறபடினால அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை விட்டு விட்டு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் வார்த்தைக்குள்ளேயே ஷார்ட்கட் தேர்ற எப்படி கெதியா எடுக்கலாம். ஷார்ட்கட்டில் போனாக்கள் தான் இப்போ நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. பார்க்குறீங்க தானே செய்திகளில். நிறைய பேர் நினைக்கிறது கெதியா பணக்காரன் ஆகலாம். எப்படி ஆகலாம்? எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கு நான் ஒரு குடும்பத்தை சந்திச்சு வந்தேன், இவைக்கு தெரியும். அவர் 2வது மகன் என்ன செஞ்சார்? அவர் பஸ் கண்டக்டராக வேலை செஞ்சு கொண்டு இருந்தார். அப்போ இப்படி செஞ்சு கொண்டு வரும் பொழுது கொஞ்ச நாளில் கொழும்புலேருந்து ஒருவர் அவர் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார், இந்த போதைப் பொருளை நீ இந்த ஆள்கிட்ட கை மாற்றி விட்டியன்னா உனக்கு இவ்வளோ தருவேன். என்ன ஆரம்பத்தில் அங்களும் 4ஆம் மாடியிலேருந்து வரும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ என்னது, இவர் என்ன செஞ்சிருக்கார்? இவருக்கு ருசி தானே, இவர் மாற்ற இவருக்கு நல்லா காசு வந்து கொண்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருக்கார்? இவரும் அதில் கொஞ்சம் எடுத்து அடித்து பார்க்கறதுக்கு தயாராகிருக்கார். இவரும் அடித்து இவரும் இப்போ ஃபுல் ஆத்தல். அப்போ ஆத்தலில் போய் கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாள் என்ன நடந்திருக்குது? பல நாள் கள்ளன் என்ன செய்வான்? ஒரு நாள் பிடிபட்டான். பிடிச்சி உள்ளே போட்டு எத்தனையோ வருஷம் ஜெயிலில் இருந்து தண்டப்பணம் எல்லாம் கட்டி ஆள் வெளியில் வந்தாரா? வந்தும் அவரை விடலை. திருப்பியும் அது சிஐடி என்ன செய்கிறது? அவனை ஃபாலோ பண்ணுறதானே, இவன் திருப்பி எங்கே போகிறான், என்ன செய்கிறான்னு பார்க்குறது. திருப்பியும் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நான் சொல்லப்படுகிற அந்த நபருடைய தாயை நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் போய் சந்திச்சுட்டு வந்தேன். அவைக்கு சேர்ச்சிக்கு வர விருப்பம்தான், எனக்கு கூட்டி வர விருப்பம் இல்லை. என்ன பிரச்சனைண்டா அவட நோக்கங்கள் வேறு மாதிரி இருக்கு. இப்போ இங்கே வந்தால் அவள் ஏதாவது அவங்களுக்கு விளங்கும் தானே, ஏதாவது எதிர்பார்க்குறவன். அப்படி யாரையும் நம்ம இங்கே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காசு கொடுத்து அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து இங்கே வந்து ஆராதனையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அவங்க ஆண்டவரை ஆராதிக்கணுமெண்டா, ஆண்டவரை தேடணுமெண்டா, அவங்க நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளணும்னு சொன்னால் இங்கே வந்து இருக்கட்டும். அப்போ இப்போ இதை என்னதுக்கு சொல்கிறேன்னா, ஷார்ட்கட் ஆசீர்வாதம். கெதியாக மேலே போயிடலாம். களவெடுத்து சிலாக்கள் மேலே போவாங்க. சிலாக்கள் கண்ட்ராக்ட் செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? 10 சீமந்து பேக் கணக்கில் எழுதி கொடுத்து போட்டு ஒன்றை எடுத்து அங்கே விற்றுருவான். விற்று தான் அதில் ஒன்றும் செய்கிறல. அதில் ஒரு இப்போ எவ்வளோ சரியா அந்த நேரத்தில் விற்று 2500 போனதாக்கும் சீமந்து பேக். அப்போ 2500 சாராய பத்தில் வண்டி குடிச்சு போட்டு சத்தி எடுத்து போட்டு போவான். அவ்வளவுதான். அப்போ இதுதான் நடக்கும். அப்போ ஷார்ட்கட் ஆசீர்வாதம்ன்றது இதுதான். அப்போ ஆண்டவர் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று பார்க்குறோம் வேதத்தில். ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இப்போ யாத்ராமத்துக்கு வாங்க, 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த புத்தகம் தான். அப்படி மெதுவாக திருப்பினீங்கன்னா வந்துடும். கணக்கெல்லாம் திருப்ப தேவையில்லை, கொஞ்சம் தான். யாத்ராமம் 20, அதாவது 94வது பக்கம் இருக்குது பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில். சரி, எடுத்துட்டிங்களா?
8வது வசனம். இப்போ இந்த 8வது வசனம், இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் சீனாய் மலையில் நடக்குதா? எங்கே நடக்குது? சீனாய் மலையில் ஓரேப் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய பர்வதத்தில் நடக்குது. அதாவது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? இப்போ அவங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகின்ற நேரம், கட்டளை சட்டம் கொடுக்கப்படுகின்ற நேரம், அவர்களை ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களை வார்த்தைகள் மூலமாக தயார்படுத்துகின்ற நேரம். அவர் இருக்க சொல்லுங்க கொஞ்சம். 8வது வசனம் பாருங்க. இப்போ 10 கட்டளைகளில் இதுவும் உண்டு, சரியா? 10 கட்டளை நம்ம பின்பற்றணுமா இல்லையா? பின்பற்றணுமா இல்லையா? கடைப்பிடிக்கணுமா இல்லையா? பொய் சொல்லாதிருப்பாய கடைப்பிடிக்கணுமா இல்லையா? களவு செய்வாதிருப்பாய கடைப்பிடிக்கணுமா இல்லையா? ஓகே, அதுவும் இதுவும் உண்டு. ஓகே, அதில் ஒன்று தான் இது. இப்போ பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அங்கே பேசின ஆண்டவர் தான் இங்கேயும் மோசே மூலமாக பேசுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 9வது வசனத்தை பாருங்க. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. என்ன செய்யட்டாம்? வேலை செய்து உன்னுடைய கிரிகைகள் உன்னுடைய இஷ்டப்படி, அதான் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய வேலை எல்லாத்தையும் செய். 6 நாளும் உன்னுடைய விருப்பம், உனக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் 6 நாளும் உன்னுடைய இஷ்டப்படி செய். ஓகே. 10வது வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய, வாசிங்க, அதை நீங்க வாசிக்கணும். யாருடைய? மனுஷனுடையதா? தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும், படியா பாருங்க, நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். மனுஷனை சிருஷ்டித்து உலகமெல்லாம் சிருஷ்டித்த நேரமும் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். இங்கே நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுதும் என்ன செய்தார்? பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். இப்ப இந்த வசனத்தை எடுத்துக்கொண்ட, இப்ப என்ன பாருங்க, இந்த வசனத்தை எடுத்துக்கொண்ட சில பரிசேயர்கள் ஒரு உபதேசத்தை உருவாக்குனாங்க, சரியா? அந்த பரிசேயர்கள் உருவாக்கின உபதேசம் என்று சொன்னா, நீ ஓய்வு நாளில் சமைக்க கூடாது, ஓய்வு நாளில் நீ நடக்கக்கூடாது, ஓய்வு நாளில் நீ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும் என்று சொல்லி ஒரு 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 வகையான பரிசேய கூட்டம் என்ன செய்தது? உபதேசிக்க ஆரம்பித்தது. இன்னொரு வகையான பரிசேய கூட்டம் எப்படி உபதேசிக்க ஆரம்பித்தது என்றால், இல்லை இல்லை, ஓய்வு நாளில் நீ சமைக்கலாம், சாப்பிடலாம், குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் நீ நடந்து போகணும். அப்போ இவர் என்ன செய்யணுமெண்டா, டியோ மோட்டார் பைக்கில் இருக்கிற மீட்டரை பேக்கில் பூட்டிட்டு பார்த்து பார்த்து நடந்து போகணும். கிலோமீட்டர் ஆர்பிஎம் மீட்டரை பூட்டிட்டு தான் போகணும். அப்போ நடந்து போகணும். அப்போ சில வேலைகளை செய்யலாம், சில வேலைகளை செய்யக்கூடாது. இன்னொரு பரிசேய கூட்டம் பிரசங்கம் பண்ணது. ஏன் இவங்க உபதேசிச்சாங்கன்னு சொன்னால், தங்களுக்கு லாபங்களை சேர்த்துக்கொள்றதுக்கு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் தானே, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லிடுறார். அப்போ நாங்கள் சமைக்கக்கூடாதா? சமைக்கிறது ஒரு வேலை தானே, சாப்பிட்றது ஒரு வேலை தானே, மார்க்கெட்டுக்கு போய் கோழி இறைச்சி வேண்டது ஒரு வேலை தானே, அப்போ ஒன்றும் செய்யக்கூடாதா என்று சொல்லி சில அதி புத்திசாலிகள் கேட்பாங்க. அப்போ சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் மூலமொழி வேதாகமத்திலையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது இப்போ இது நமக்கு இந்த வேதாகமம் சில காரியங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஆனால் இன்னும் ஆழமாக என்ன வேலைண்டா என்னத்தை ஆண்டவர் பேசியிருப்பார் என்று சொல்லி அறியணுமெண்டா ஆண்டவர் பேசிய அந்த எபிரேய மொழியில் பார்க்கத்தான் வேணும். அப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு எபிரேய மொழி தெரியாதே. தெரியாண்டா தெரிஞ்சவன்ட்ட போய் படிக்கணும்.
அப்போ நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இப்போ நம்ம எலோஹித் எடுத்துக்கொள்வோமே, எலோஹித் அபேக்கஸ் கிளாஸுக்கு சாந்தி டீச்சர்ட்டியாக போகிறார் இல்லை, யார்கிட்ட போகிறார்? அபேக்கஸ் படிப்பிக்கிற டீச்சர்கிட்ட போகிறார், சதீஷ் சார்கிட்ட போகிறார். இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எங்கே போகிறார்? சதீஷ் சார்கிட்டயா போகிறார்? இல்லை, ரைனோசா டீச்சர்கிட்ட போகிறார். ஏன்? அதுக்காக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஊழியர்களை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு. நம்ம டாக்களுக்கு அதுக்கெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா ரூமில் இருந்து இப்படி ஒன்னொன்னே சுவர் இப்படி பிளந்து அதுக்கால என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் மானிடனே அப்படி வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்வாங்க. யாராவது சொல்லி கொடுத்தா ஏற்றுக்கொள்றதுக்கும் அறிஞ்சு கொள்றதுக்கும் சரி. நான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் போய் அதை தேடி பார்க்கணும். இவர் சொல்கிறது உண்மைதான் ஆண்டு தேடி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பிரசங்கம் முடிஞ்சோடனே தட்டிட்டு அவங்களோட பாட்டில் பேக்க தட்டிட்டு போகிறது. ஓகே, இந்த வேலை யாதொரு வேலை என்று இருக்கு தானே. வேலை என்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கின்ற எபிரேய சொல் என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? உங்களுக்கு வேணுமெண்டா எழுதி கொள்ளுங்க. மெலக்காயா. என்னது? மெலக்காயா. மெலக்காயா வேலை என்ற இடத்துல எழுத போடப்பட்டிருக்கின்ற எபிரேய சொற்பதம் மெலக்காயா. மெலக்காயாண்டா என்ன தெரியுமா அர்த்தம்? லாபத்தை உண்டாக்கும் வேலை செய்ய வேண்டாம் என்றார். என்ன வேலை செய்ய வேணாம்? லாபத்தை உண்டாக்கும் வேலை. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் சர்ச் முடிஞ்சு போறார். எங்கே போறார்? இப்போ மார்க்கெட்டுக்கோ வீட்டோ போறார். ஒரு அம்மா கையை போடுறாங்க. என்ன இடத்துல கொண்டே விட எழுமா? என்ன சொல்றது? ஆட்டோ சார்ஜுக்கு தான் காசு தாரம் கொண்டே விட எழுமா? இவர் என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களை கொண்டே விடுறண்ட ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு விடலாம், விடாமல் விடலாம், அது அவருடைய தனிப்பட்ட தீர்மானம். ஆனால் இவர் ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்தமாக எல்லாம் போகிறேன். அப்போ அவர் உதவியாக கேட்குறார். கஷ்டப்பட்ட ஒரு அம்மா நிற்கிறாண்டு காசும் தருவான்னு சொல்கிறார். ஏற்றி கொண்டே அங்கே விட்டுட்டு காசை வேண்டாமல் வந்தால் அதுதான் ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஓய்வு நாள். அந்த நாளில் ஏற்றி கொண்டே விட்டுட்டு பாஸ்டர் பார்க்கல யாருக்கும் தெரியாதானே என்று வேண்டி பொக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்தா அது மெலக்காயா அல்ல. லாபம் வந்ததா இல்லையா அவருக்கு? அதால லாபம் வந்தது. ஏன் ஆண்டவர் ஓய்வு நாளை அதை அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாருண்டா, அது அவர் ஓய்ந்திருந்தார். அதனால் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஓய்வு நாளில் அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவருடைய பாதத்தில் இருந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருடைய காரியங்களை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் தான் அவர் சொல்கிறார், 6 நாளும் உன்னுடைய வேலையை செய், உன்னை இஷ்டப்படி எல்லாத்தையும் நடப்பி. அதனால் அவரை மறந்துட்டு நடக்க சொல்லலை. அதாவது உன்னுடைய நேரம் இருக்குது தானே, 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ உன்னுடைய வேலைகளை செய், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் குற்றம் இல்லை. நீ பிஸ்னஸ் செய், லாபம் எடு, எதனால செய். ஆனால் ஓய்வு நாளிலே இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். என்னத்தை செய்ய வேணாம்? வேலை செய், லாபம் உண்டாக்கும் வேலை. அதாவது அதில் இருக்கிற அதான் உன்னுடைய வேலைக்காரி உன்னுடைய வேலைக்காரன் யாராக இருந்தாலும் லாபத்தை உண்டாக்குகின்ற வேலையை செய்ய வேண்டாம் என்கிறார். ஓகே, உபாகம புத்தகம் வாங்க, இதே வசனம் அங்கே இருக்குது. அது கொஞ்சம் டீப்பாக தெளிவாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் பக்கத்துலேயே வச்சிருக்கிறேன், அல்வா மாதிரி. 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்தா சொல்லுங்களா? ஓகே, எடுத்துட்டீங்களா? ஓகே, நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பார். இங்கே பாருங்க, கர்த்தர் இதை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாட்டிலே சட்டம் கட்டளையிடப்பட்டிருக்கு. என்னது? மோட்டார் வாகனம் செலுத்தும் பொழுது நீங்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும். மோட்டார் சைக்கிள் செலுத்தும் பொழுது, மோட்டார் வாகனம் செலுத்தும் பொழுது நீங்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டும். அணிய விட்டால் உங்களுக்கு அபராதம்
பொது இடத்திலே மதுபானத்தை குடிக்கக்கூடாது, அது அபராதம் என்று சொல்லி சட்டம் போட்டிருக்கு. அது மாதிரி ஓய்வு நாளை அனுஷ்டிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. தொடர்ந்து பாருங்க, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. என்ன 6 நாள் நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்ய நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சில நேரங்களில் சிலாக்கள் என்ன செய்வாங்க, எங்கே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நாங்கள் தானே ஓய்வு நாளை பிடிக்கணும், கம்பெனியை திறக்கலாம் தானே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். சரிதானே? இப்போ நான் அங்களுக்கு பேசலை, நான் இதில் இருக்கிறது தான் பேசுகிறேன். இப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? உண்ட வேலைக்காரியானாலும் நீ ஓய்ந்திருக்கிறது போல ஓய்ந்திருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அது கர்த்தருடைய ஓய்வு நாள். சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வசனம். அதை நம்ம கை கொள்ளாமல் போகின்ற நேரத்தில் சில நேரம் சில ஆசீர்வாதங்கள் தடைப்படலாம், வாய்ப்புண்டு. படலாம் என்றதில் படும். சில நேரம் வாங்குகிற சில காசுகள் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். காசுகள் அந்த நாளில் வந்த காசு என்னடாப்பா பக்கண்டு போயிட்டு அப்படியே ஆண்டவர் தட்டி விடுவார். நமக்கு அவர் தட்டுற ஃபீலிங் விளங்காது, ஆனால் தட்டுப்பட்டு போகும். நம்ம சிந்திச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்டா, அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்களே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அப்போ ஓய்வு நாள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாய். அதாவது என்னத்தை இன்றைக்கு வாழ்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்ல வாரண்டா, அடே நீ ஒன்றுக்கும் வக்கில்லாம இருந்தாடா, உனக்கு ஒன்றுமே இருக்கல, அப்ப நான் உன்னை கொண்டு வந்து உன்னுடைய நோயை சுகமாக்கி உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை விடுதலையாக்கி உன்னை சுகம் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம் என்றால் காசு மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ள பணம் எல்லாம் அடங்கும், சுகஜீவியம் எல்லாம் அடங்கும். நிறைய பேர் நினைக்கிறது ஆசீர்வாதம் காசு. காசு இல்லை, காசு இல்லாமலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எப்படி? ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் சிரிச்சு சந்தோஷம், அவனோட மூத்த பார்த்தா தெரியும் அவன் சந்தோஷமாக தான்டா இருக்கான், அவனுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்போ ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த காசும் இருக்குது, மற்ற விஷயமும் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான் ஆசீர்வாதம். சரிதானே? அப்போ ஆண்டவர் அந்த எண்ணத்தை சொல்ல வரண்டா, இவ்வளவெல்லாம் செய்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தது நான். அப்போ நான் உன்னை கொண்டு வந்தபடினாலே உன்னை நடத்துவதற்கு எனக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், நான் வழியை உண்டு பண்ணுவேன். ஏனண்டா எகிப்திலிருந்து இவங்களுக்கு லேசு எடுத்தோடனே மோசை வாங்க போவோம் ரெண்டு ஓட்டு வெளிக்கிட்டு வரையில அடித்து துவம்சம் பண்ணியிருப்பானுங்க. அவனை கடைசி செங்கடல் வரைக்கும் தளர்த்து தான் வந்தானு யார்? எகிப்தியர்கள். ஆனால் அதிலிருந்தும் கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஆண்டவர் இவங்களுக்கு என்ன சொல்ல வரார்? வனாந்தரத்தில் நீங்கள் இருக்கக்குள்ள என்ன ஆகார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்களா, இல்லை 7 ஸ்டாரில் பரோட்டா வண்டி சாப்பிட்டீங்களா, இல்லை ஹாஜியாரில் புரியாணி, இப்ராஹிமில் சோட்டிஸ் வண்டி சாப்பிட்டீங்களா? இல்லை, வானத்து மன்னாவை பொழிந்தார். இறைச்சி கேட்டாங்க, என்ன செய்தார்? சுழல் காற்றுகளினாலே காடைகளை கொண்டு வந்து குவித்தார். தண்ணீர் கேட்டாங்க, என்ன செய்தார்? சும்மா ஒரு மலையை காட்டி விளையாட்ட பாருங்களேன், ஏதாவது சும்மா போய் அந்த மலையை பார்த்து அடித்தா தண்ணி வரும் என்று சொன்னால் நம்ம அடிப்போமா? போய் ஆண்டவருக்கு பைத்தியம் போலண்டுவோம். என்ன சொல்லுவோம்? அங்கே எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, அதில் தண்ணி வரும்ன்றார் இவருண்டுவோம். இன்னொரு இடத்துல போய் சொல்கிறார், அந்த மலையை பார்த்து பேசுன்றாரு,
என்ன ஆண்டவர் நம்ம பைத்தியமா பேச சொல்கிறீங்க? மலையை பார்த்து பேசுவாங்கம்மா. நம்ம வீட்டில் இருக்கிற நாயை பார்த்தே பேச மாட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு, 12 மணி நேரம். சும்மா போய் இப்போ அண்டி அந்த ரோட்டில் நின்று மாமரத்தை பார்த்து என்ன மாதிரி மாங்காய் ஒன்று தருவியான்னு கேட்டால் அங்கே ஆக்கள் நினச்சிடுவாங்க, ஓ அடிச்சது போல மண்டையில் தட்டிட்டு போல, போயானாலும் இல்லையே என்ற மாதிரி யோசிப்பாங்க. சரியானே? அதை மாதிரி தான் ஆண்டவர் கொடுக்குறேன். ஆனால் அவர் சொன்னதை அவன் கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது அங்கே என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இவங்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் தான் ஒன்று கொண்டு வந்தேன். அதே போல் எங்களுக்கு என்ன சொல்கிறார்? எங்களுடைய கடந்த வாழ்க்கையில் நாங்கள் யோசித்து பார்க்கலாம், நாங்கள் எங்கே இருந்தோம், அதை ஒரு அனலைசிங் நம்ம செய்யணும். எப்பையும் ஒரு மரம் தன்னுடைய வேரை மறந்தது என்று சொன்னால் அந்த மரம் என்ன செய்யும்? பட்டு போகும், செத்து போகும், விழுந்து போகும். அதே போல் ஒரு மனுஷன் தான் எங்கேருந்து வந்தான்ன்றதை, தன்னுடைய பாஸ்ட் லைஃப், அவனோட வாழ்க்கையில் நடந்த சகல காரியம், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்தான் என்று சொன்னால் அவன் நன்றி கெட்டவனாக மாறுவான். சிலாக்களை நாங்கள் சொல்கிறது இல்லையா, இவர் இருந்த நிலையை மறந்து இப்போ இப்படி திருறார் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, இப்போ எண்ணாகமம் எடுங்க, 15ஆம் அதிகாரம். அது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. எண்ணாகமம் 15. ஓய்வு நாளை குறித்து பல வசனங்கள் பலவிதமாக இருக்குது. நான் ஓய்வு நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்றதை பற்றி இப்போ பேசலை. நான் பேசுகிறது ஓய்வு நாள். உங்களுடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்றது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பேசுவது நான், தீர்மானிப்பது நீங்கள். 15. ஓகே, 15:32. ஓகே, நான் வாசிக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டீங்கண்ணே? 190வது பக்கமா? அதுல இருந்து அப்படியே பின்னால் வந்தீங்கன்னா சரி, உபாகமத்திலேருந்து. சரியா? என்ன சத்தத்தை ஆனல்ல? ஓகே. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறது தவறா? சமைக்கிறது தவறா? தவறு இல்லை. ஆனால் இங்கே ஒருவர் என்ன செய்கிறார்? விறகு பொறுக்கிறார். விறகு பொறுக்கக்குள்ள கையங்களவுமா மாட்டிட்டார். இப்போ அங்கே பார்ப்போம். விறகுகளை பொறுக்கின அந்த மனுஷனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். இப்போ என்ன செய்யுது? ஒரு போய் விறகு பொறுக்கிறான், அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறான்ன்றது வேதத்தில் இருக்குது. அவனை என்ன செய்கிறாங்க? எடுத்தோடனே அவங்க நியாயம் தீர்க்கல எங்கே கொண்டு வராங்க? மோசே, ஆரோன் சபையார் இடத்துல கொண்டு வராங்க. ஓகே, அடுத்த வசனம். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். இப்போ ஏன் இது எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், இவன் என்னத்துக்கு விறகு, இப்போ விறகு பொறுக்குனது 2 விஷயத்துக்கு. இப்போ விறகுன்றதை நம்ம பொறுக்கும் பொழுது 2 விஷயத்துக்கு பொறுக்கலாம். ஒன்று, வீட்டில் சமைப்பதற்கு பொறுக்க முடியும், அல்லது விற்கிறதுக்கு பொறுக்க முடியும். விற்கிறது பிஸ்னஸ், சமைக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு. இல்லை இப்போ கொஞ்சம் அதிபுத்திசாலின்னா சொல்லுவாங்க, நான் அதுக்கு புறக்கலை, நான் வீட்டை சமைக்கத்தான் புறக்கினேன். சமைச்சு பாசல் கட்டி விற்கிறதுக்கும் புறக்க முடியும். சரிதானே? அப்போ இப்போ இங்கே கொண்டு வராங்க. இவங்களுக்கு என்ன தீர்ப்பு இவருக்கு வழங்குற என்று சொல்லி தெரியாது. 35வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்போ யார் பேசுகிறா? கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறா? மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கினான். அப்போ கர்த்தர் என்ன ஓய்வு நாளில் சமைக்கிறதுக்கு விறகு பொறுக்கிறவனுக்கு கல்லெறிய சொல்லுவாரா? அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் பொய்க்கு சப்போர்ட் பண்ணுறவர் இல்லை. என்ற அவர் நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ளவர். நம்மளோட சிந்தனையை போல கர்த்தரை சிந்திக்க கூடாது. ஆகையினால இந்த ஓய்வு நாள் என்கின்றது மிகவும் அத்தியாவசியமானது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்ன புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி காட்டலையே நீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்ட விளக்கிட்டால் நேரம் போகும். சரிதானே? ஆனால் உங்களுக்கு அடிப்படையாக ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நான் இதை காட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை பாருங்கள்.
இப்போ நான் காட்ட போகிறது கொஞ்சம் டீப்பான விஷயம். சரியா? ஓகே, ரீட் மோட். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு எபிரேய சொல்லி தந்தேன். உங்களோட பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? எபிரேயத்தில் நான் பிரசங்கத்தின் தலைப்பு சபத். சபத் என்கின்ற சொல்லை எபிரேய மொழியில் இப்படி தான் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? ஷபத். சரியா? அதாவது இந்த முதலாவது எழுத்து எபிரேய எழுத்துக்களில் 22 எழுத்து இருக்குது. 22 எழுத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 119ஆம் சங்கீதத்தை எடுத்து வாச்சிங்கன்னு சொன்னால் அதில் 22 எழுத்துமே இருக்கும். 8 வசனங்களாக 22 எழுத்து. ஒவ்வொரு ஆலேஃப் 28 வசனம், பெய்ட் 8 வசனம், சரியா? கிமேல் 8 வசனம், அப்படியே போய்கொண்டே இருக்கும். சரிதானே? அதே மாதிரி 22 எழுத்து இருக்குது. 22 எழுத்துக்களில் ஷீன் என்று சொல்லப்படுகின்ற என்ற சவுண்ட் வருகின்ற ஒரு எழுத்து எபிரேய எழுத்துல இருக்குது. அடுத்தது வந்து இரண்டாவது எழுத்தை பாருங்க, பெய்ட். என்னது? பெத். பெத் பெத் என்கின்ற சொல். மூன்றாவது எழுத்தை பாருங்க, டவ். என்னது? டவ். அது என்ன சவுண்ட் வருது? இட். அப்ப இதை வாட்சிங் என்னன்னா ஷபத். ஷபத் என்று சொல்லி வருதா? ஷபத். இதுதான் ஓய்வு நாள். தமிழ்ல என்ன இருக்குது? ஓய்வு நாள். எபிரேய பாஷையில் என்னது? ஷபத். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது நான் என்னது ஓகே சில விஷயம் நான் உங்களுக்கு அதை பேசியிருக்கிறேன். பிபிலிக்கல் நியூமரோலஜி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கலையோ, நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்த விஷயம். ஆனால் நான் அதை உங்களுக்கு பேசுகிறேன். சரியா? இதை ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், இந்த ஷபத் என்ற சொல் ஆண்டவர் தானே சொன்னார். ஓய்வு நாள் என்றது யார் சொன்னார்? ஃபர்ஸ்டா கர்த்தர் ஓய்ந்திருந்தபடியால் அது ஓய்வு நாள், ஷபத் என்று சொல்லி சொன்னார். இந்த ஷபத் என்றதை கர்த்தர் சும்மா பாவிக்கல்ல, அதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறதுன்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், முதலும் பேசியிருக்கிறேன், வேதாகம இலக்கங்களின் அர்த்தங்கள். வேதாகமத்தில் சில நேரங்களில் குறிப்பிடப்படுகின்ற இலக்கங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. முதலாவது தேவன், இரண்டாவது பிரிவு அல்லது மரணம் என்று சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி தந்திருக்கிறேன். நாலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கின்றது. 5 என்கின்றது தேவ வல்லமை அல்லது பரிசுத்த ஆவியானவர். 6 என்கின்றது மனுஷன். சரியா? 7 என்கின்றது சம்பூரணம் அல்லது முழுமை. எழுத வேண்டிய விருப்பம் என்றால் எழுதி கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே. 1 தேவன், 2 பிரிவு அல்லது மரணம், 3 உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து, 4 தேவ வல்லமை அல்லது பரிசுத்த ஆவியானவர், 6 வந்து மனுஷன், சம்பூரணம் என்றது 7. சில இடங்களில் 7 குத்து விளக்குகள் என்று வரும். 7 குத்து விளக்குகள் என்றால் 7 குத்து விளக்க வைக்கல, அது 7 குத்து விளக்குகள் இருந்தாலும் அதுக்குள்ள அடையாளமாக ஆண்டவர் சில விஷயங்களை உருவகமாக பேசுகிறார். சம்பூரணம் என்கின்றதுக்கு அது அர்த்தம். 6 மனுஷன். என்னென்றா மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டது 6வது நாள். 5 என்றது தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இறங்கினார்? பெந்தெகோஸ்தே நாள். பெந்தெகோஸ்தே என்றது எத்தனை? 50வது நாள். 50 கூட்டிங்கன்னா எத்தனை வரும்? கூட்டுத்தொகை 5. 4 வந்து இயேசு கிறிஸ்து. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். 2ஆம் நாள் ஆண்டவர் வானத்துக்குள்ள ஒரு பிரிவு ஒன்றை உண்டாக்குறார் ஜலத்துக்கு. முதலாவது தேவன், ஆலைஃப்ங்கிறது தேவன். இப்ப இதை நீங்க எழுதியிருக்கீங்க தானே? ஓகே, நான் உங்களுக்கு
இதுதான் ஷபத்ன்றதை வந்து இந்த முறையில் எழுதியிருக்கிறேன். ஷெயின், பெய்ட், டவ். ஓகே, ஷெயின் என்கின்றதே இந்த எழுத்து இருக்கு தானே, எத்தனையாவது எழுத்து? எபிரேய எழுத்துக்கள்ல 21வது. எத்தனையாவது எழுத்து? அதாவது என்னது, அகர வரிசைப்படி 21வது எழுத்து தான் இந்த ஷெயின். ஷெயினை கூட்டினா என்ன வரும்? ஷீன். 21 கூட்டினா என்ன வரும்? 3 என்ன? 6 உயிர்த்தெழுந்தார். 2வது எழுத்து என்ன? பெய்ட், பெத். சரியா? எத்தனையாவது அகர வரிசைப்படி அது எழுத்து? 2வது. ஆலைஃப் பெத். பெத்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? பெத் வந்து 2வது என்ன வந்திருக்கு? யாரு தேவனை விட்டு பிரிந்து வந்தார் நமக்காக? யாரு நமக்காக மரித்தார்? இது வந்து டவ் என்கின்ற 3வது எழுத்து. அது டவ் என்கின்றது வந்து மொத்தம் நான் சொன்ன எபிரேய அகர வரிசைப்படி எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. அதுல டவ் என்கின்ற கடைசி எழுத்து வந்து எத்தனையாவது எழுத்து? 22. கடைசி எழுத்து 22 கூட்டினா எத்தனை? அது யாரு? இயேசு இதுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? சபத்தில் ஓய்வு நாளில் இயேசு இருக்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம சபத்தை மீறும் பொழுது யாருக்கு கீழ்ப்படியாம போறோம்? ஓகே, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இதுல இல்லாத ஒன்று. எபிரேய எழுத்துக்கள்ல வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்மட தமிழ் எழுத்துக்கள்ல வந்து ஆனாக்கு அர்த்தம் இல்லை, ஆவண்ணாக்கு அர்த்தம் இல்லை, ஈனாக்கு அர்த்தம் இல்லை, ஈஎன்னாக்கு அர்த்தம் இருக்கு. ஈ என்றா கொசுன்றுவாங்க. சரியா? ஆனா எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்கு. அது எப்படி அர்த்தம் பெறும் அது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எபிரேய பாஷையை கொண்டு வந்தது கர்த்தர். எபிரேய பாஷையை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது ஆண்டவர். எபிரேய பாஷை பரலோக பாஷை, அது கர்த்தருடைய பாஷை. அதில் நம்ம எதுவுமே குறை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, வரலாற்றிலேயே எல்லா மொழிகளிலேயும் கலப்பணம் இருக்கு. நம்ம குசினி என்று சொல்றோம் இல்லையா, சில சில சொற்பிரியவங்கள் நமக்கு கலந்துருக்கு இல்லை, உள்ளாந்த சொற்கள், போர்த்துகேய சொற்கள், என்ன சில நேரம் நாங்கள் பேசக்குள்ள இங்கிலீஷும் சேர்ந்து தான் வரும். ஆனால் இத்தனை வருட காலங்களாகியும் எபிரேய பாஷையில் கலப்பணம் இல்லை. எபிரேய பாஷையில் கலப்பணம் இல்லை. இந்த இருக்கு தானே, ஷீன் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். யார்? இயேசு. டவ் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆணி. ஆணிக்கும் டவுக்கும் சம்பந்தம் இருக்கா? என்ன, யாரு நமக்காக ஆணிகளை கையில வாங்கினது? அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, ஓய்வு நாள் முக்கியமா முக்கியம் இல்லையா? தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்.